ராயன் திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #ராயன் அப்படிங்கிற ஒரு மெசேஜை லீவ் பண்ணணும். நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இந்தியன் 2 திரைப்படத்தால் விடாமுயற்சி திரைப்படமும் வேட்டையன் திரைப்படமும் தள்ளி போகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது இந்தியன் 2 இந்தியாவில் பெரும் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை உருவாக்குற திரைப்படம் தான் இந்தியன் 2. ஜூலை 12ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது. இந்த திரைப்படம் லைக்கா நிறுவனத்துக்கு பெரும் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான். அதனால் பெரும் வெற்றி லைக்கா நிறுவனத்துக்கு இந்தியன் 2 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் லைக்கா நிறுவனம் எதிர்பார்த்து காத்திருந்தது. ஏன்னா இதுக்கு முன்பு லைக்கா நிறுவனம் தயாரித்த லால் சலாம், பொன்னியின் செல்வன் 1, 2 இந்த திரைப்படங்கள் அனைத்துமே பெரும் தோல்வி திரைப்படங்களாக அமைந்தது. விமர்சனம் ரீதியாக மட்டுமல்ல, வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய தோல்வி திரைப்படங்களாக அமைந்தது. அதனால் இந்தியன் 2 திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைய வேண்டும். அதே சமயம் கலெக்ஷன் பெருசாக கொடுக்க வேண்டும். அப்போ தான் நம்மளால் அடுத்தடுத்த திரைப்படங்களை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற பிளான் இருந்தாங்க. ஆனால் இந்தியன் 2 ஃபஸ்ட் டேவே கலெக்ஷன் ரொம்ப ட்ராப் ஆனது. நெகட்டிவான விமர்சனங்கள் அதிகமானதால் அடுத்தடுத்த கலெக்ஷனில் இந்தியன் 2க்கு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. இது வரைக்குமே உலக அளவில் இந்தியன் 2 திரைப்படம் 150 கோடி வரைக்கும் தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது லைக்கா நிறுவனத்திற்கு பெரும் அடி அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதனால் விடாமுயற்சி, அதை தொடர்ந்து வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் தள்ளி போக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த படத்தோட லாபத்தை வச்சு தான் வேட்டையன், அதுக்கப்புறமா விடாமுயற்சி இந்த 2 திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல லைக்கா நிறுவனம் இருந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இப்போ இந்தியன் 2 நஷ்டம் ஏற்பட்டு இருப்பதால் வேட்டையன் திரைப்படமும் விடாமுயற்சி திரைப்படமும் இன்னும் 1 or 2 months தள்ளி ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிற பிளான்ல லைக்கா நிறுவனம் இருக்கு. ஸோ படக்குழு கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மிக விரைவில் ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இது அஜித் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியான விஷயமா பார்க்கப்படுகிறது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.